கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இயேசுவே வாழ்வின் ஊழியத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 9 மாதங்களை ஆண்டவர் காத்து இந்த 10வது மாதத்தை காண செய்தபடினால் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். எத்தனையோ ஆபத்துக்கள் வந்த பொழுதும் ஆண்டவர் நம்மை காத்திருக்கிறார். அதற்கு நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். முதலாவதாக இப்பொழுது நாம் ஆண்டவரை குறித்து ஆசீர்வாதமான ஒரு செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். ஆண்டவர் இந்த மாதத்தையும் நம்ம 9 மாதத்திலையும் நம்ம ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இப்பொழுதும் இந்த மாதத்தையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார் என்பதை நிச்சயம். அதற்காக நாம் ஒரு வசனத்தை நாம் தியானித்து நாம் ஜெபித்து முடிக்கப் போகிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் இயேசுவே வாழ்வின் ஊழியத்திற்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் உங்களையும் இந்த மாதத்திலையும் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் நம்மளை பெரிய ஜாதியாக்கி நம்மளை ஆசீர்வதிப்பாராம். அதே ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்ற, மகனே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தராகிய இயேசு அவரை பார்த்து சொன்னார். ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம், முக்கியமான காரணம் ஒரு 3 காரியங்கள் இருக்கிறது. அவனை இவ்வளவாக செல்வ சீமானாக உயர்த்தினதற்கு காரணம் 3 காரியங்களை நாம் தியானம் பண்ணி நாம் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். முதலாவதாக நாம் பார்க்க போகிறது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே தங்கினார்கள். கானான் தேசத்திலே அவங்க புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே தங்கினார்கள். அவர்கள் இருந்த ஊர் என்கிற ஒரு இடத்திலே அவங்க இருந்த இடம், அந்த பட்டணத்தில் தான் அவங்க வசித்தார்கள். அந்த பட்டணத்தை விட்டு நீ வெளியில வந்து நீ கானான் தேசத்துக்கு போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஆண்டவர் சொல்லை அவர் அப்படியே கீழ்ப்படுகிறார் ஆபிரகாம் ஒரு கீழ்ப்படுகிற ஒரு மகனாக இருந்தபடினால்தான் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறதற்கு ஒரு காரணம். உடனே கீழ்ப்படிந்து அவர் புறப்பட்டு கானான் தேசத்துக்கு கொடுப்பான். அநேகர் ஒரு ஊருக்கு போறோம், பாம்பேக்கு போறோம், தமிழ்நாட்டில் இருந்து பாம்பேக்கு போறோம், யாருமே முன்னு தெரியாது. நீ பாம்பே போன்னு சொன்னால் நமக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு நடுக்கம் இருக்கும், திகைத்து நிற்போம். ஆனால் இந்த ஆபிரகாம் அப்படி செய்யவில்லை. நம்முடைய தகப்பனார் ஆபிரகாம் என்ன சொன்னார்? உடனே கிளம்பி அந்த தேசத்திற்கு போய் அங்கே குடியிருந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற மகனாக இருந்தார். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? பல கேள்விகளை கேட்போம். அங்கே போனால் நன்றா இருக்குமா, இங்கே போனால் நன்றா இருக்குமா என்று பல கேள்விகளை நாம் கேட்போம். ஆனால் நம்முடைய தகப்பனாய ஆபிரகாம் ஒரு கேள்வியை கேட்காதபடிக்கு அந்த தேசத்தில் அவன் போனார். அந்த தேசத்தில் அவர் குடியிருக்கிறார். அந்த தேசத்திற்கு போய் அந்த குடியிருந்து முன்னும் தெரியாத ஒரு தேசத்தில் போய் குடியிருக்கிறார். அங்கே போய் ஆண்டவரை முதலாவது தொழுது கொள்ளுகிறார். ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே ஆண்டவரை தொழுது கொண்டான். எங்கு போனாலும் அவருக்கு ஒரு இது உண்டு, ஜபிக்க ஒரு துதிக்கிற மனுஷன், ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற மனுஷன். நாம் எங்கு சென்றாலும் நாங்களும் என்ன செய்யணும்? தொழுது கொள்ளுகிறவளாக மாற வேண்டும். அப்படி நாம் எதுவுமே செய்கிறது கிடையாது. போனால் அந்த ஆளை போகிறது தான், வந்தது தான், ஒரு காரியமும் நாம் சரியாக செய்வதில்லை. ஆனால் இந்த தகப்பனாய் ஆபிரகாம் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவனாக இருந்தவர் அவர். அதனால் தான் ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ எனக்கு கீழ்ப்படுகிறபடினாலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம அநேக நேரத்தில் கீழ்ப்படிதல் கிடையாது. ஆண்டவர் இது சொல்லுவார், அதை நாம் செய்ய மாட்டோம். சொல்றதை செய்யாதனால அநேக காரியங்களில் நம்ம பின்தங்கி வாழ்கிறோம். ஊழியத்தின் காரியமாக இருந்தாலும், நம்முடைய சொந்த வீட்டு காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லும் பொழுது அதை செய்ய மாட்டோம். அப்படியே நாம் விட்டு விடுவோம். அதனால் அந்த கிருபைகளை நாம் இழந்து போவோம். ஆண்டவர் சொல்ல, மகனே நீ இந்த காரியத்தை செய்யப்பா அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுவார். அது நடக்குமா நடக்காதா? ஒரு
நடக்க முடியாத ஒரு நொண்டியை பார்த்து நீ நட, என் நாமத்தால் நடன்னு சொல்லப்பா, நான் விடுதலை கொடுப்பேன்னு சொல்லுவார். தயங்கி போவோம், தயங்கி நிற்போம், கீழ்ப்படிய மாட்டோம். ஐயோ நடக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அதனால் இந்த கிருபையை நாம் இழந்து போகிறோம். அநேக காரியங்களில் கீழ்ப்படியாதபடினால கிருபைகளை இழந்து போகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு கிருபையை இழந்து போய் நின்றவன். உண்மை சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒரு கிராமத்தில் போய் நாங்கள் முழுவீர ஜெபத்திற்காக நான் என்னோட இணைந்து ஒரு சகோதரனும் ஊழியத்திற்கு போயிட்டோம். அப்பொழுது நான் பாடல் வேலை, ஜெப வேலை, ஒர்ஷிப்பெல்லாம் எடுத்துட்டு அவர் செய்து கொடுத்தார். செய்து கொடுத்து கடைசி ஜெப நேரத்தில் எல்லாருக்கும் ஆவில் நிறைந்து ஜெபம் பண்ணுறோம். சின்ன சர்ச்சு தான், நாங்கள் நடந்து நடந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தருக்காக. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஒரு மகளை பார்த்து எழுந்து நடன்னு சொல்லுன்னு சொல்லுகிறார். நான் எழுந்து நடன என்ன அந்த பிள்ளைய நான் வரும்போது எப்படி எழுந்து நடன்னு சொல்கிறாரே, என்ன நல்லா தானே இருக்குது அந்த பிள்ளை அப்படின்னு. ஆண்டவர் மறுபடியும் 3 தேசம் சொல்கிறார், எழுந்து நடன்னு சொல். நான் சொல்லவே இல்லை, போயிட்டு வந்துட்டேன். பரவு 2வது பின்னால் போனேன். ஒரு சகோதரியை பார்த்து சொல்கிறார், பிக்ஸ் வியாதி குறிப்பாக சொல்கிறார். இந்த பிக்ஸ் வியாதி இயேசு நாமத்தால் சுகம், என் நாமத்தால் சுகமாக சொல்லு அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். நான் கேட்கவில்லை, பயந்து போய் வந்துவிட்டேன். ஜெபம் முடிந்தது. ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எங்களுக்கு அங்கே காஃபி கொடுப்பதற்காக அங்கே போய் வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு காஃபி கொடுத்துருக்கும்போது சொன்னாங்க, ஒரு சகோதரி பார்த்து இதனுடைய மகள் பிறவிலிருந்தே நடக்க முடியாது. அப்பொழுதுதான் எனக்கு வேதனை தாங்க முடியல. ஆண்டவர் சொன்ன உடனே செஞ்சிருந்தால் ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சிருப்பாரே. என்னுடைய வாழ்க்கை வீணாக்கிட்டேனே, வீணாக அந்த சகோதரிக்கு விடுதலை இல்லாமல் போச்சு என் கீழ்ப்படினால் என்று வேதனையோடு இருந்தேன். அடுத்தால இன்னொரு சகோதரி அறிமுகப்படுத்த, இது என்னுடைய மனைவி, அவளுக்கு சிறு வயதிலிருந்தே பிக்ஸ் வியாதி உண்டு அப்படின்னு சொல்லி என் உள்ளம் நொறுங்கி போனது. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனனால இன்றைக்கும் அநேக அற்புதத்தை நான் செய்ய முடியாத, ஆண்டவருடைய நாமத்தால் செய்ய முடியாமல் இருக்கிற ஏன் தெரியுமா? கீழ்ப்படியாதபடினால். ஆண்டவரிடத்தில் நம்ம கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவதாக நாம் தியானம் பண்ண போகிறோம். அதே ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று ஆபிரகாம் சொல்லுகிறார். சகோதரர் 2 பேரும் சகோதரர், 2 பேருடைய வேலைக்காரர்களுக்கும் பிரச்சனை வருகிறது. ஆனால் நானும் நீங்களும் இணைந்து இருப்பது நல்லதல்ல. ஆபிரகாம் சொல்லுறாரு, நீ சகோதரனே நீ தனியாக போ, நானும் தனியாக போய் விடுகிறேன்னு சொல்லி. அப்போ அவர் சொல்றார், எந்த இடத்துக்கு நீ போறியோ போ. அவர் 7-8 பார்க்கிறார், எல்லா இடம் பச்சை பசேரின்னு இருக்கிறது, இந்த இடத்துக்கு எனக்கு கொடுன்னு சொல்லி அதை கொடுத்து விடார். நன்மையையும், இந்த இடத்துக்கு போனால் நன்மை வருகிறது, இங்க பச்சை பசேரின்னு இருக்கிறது, இங்க தான் செழிப்பு இருக்கிறது, அதனால் நான் இந்த இடத்திற்கு தான் போக வேண்டும் நானும் நீங்களும் துடிப்போம். ஆனால் மாறாக அவர் நன்மையையும் என்ன செய்கிறார்? விட்டு கொடுக்கிறார் ஆபிரகாம். இதில் இருந்து நமக்கு நிறைய நன்மைகள் வருமே அப்படின்று தெரியும். ஆனால் தெரிஞ்சிருந்தும் தன்னுடைய சகோதரனுக்காக அதை விட்டு கொடுக்கிறார். நீங்களும் நானும் ஒரு சின்ன இடம் இருக்கும், அதில் ஒரு அடியை கூட நம்முடைய சகோதரனுக்கு விட்டு கொடுக்கறதில்லை. சண்டை, சச்சரவு, குழப்பமான சொல்லை. அதனால்தான் ஆசீர்வாதம், அநேக ஆசீர்வாதத்தை நாம் நீங்கள் இழந்து போகிற சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் அந்த ஆபிரகாம் அப்படி அல்ல. நன்மை நமக்கென்று நன்மை இருக்கிறது தெரிந்தும் தன்னுடைய சகோதரனுக்கு அதை விட்டுக் கொடுக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் இயேசு அவரை ஆசீர்வதிக்கிறார், அவரை உயர்த்துகிறார். ஆண்டவர், தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் நாமை விட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை உயர்த்தி நம்மளை ஆசீர்வதிப்பார். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஆபிரகாம் இடத்துல இந்த 3ம் இருந்தபடினாலே ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, நீங்களும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறீர்களா? ஆண்டவரின் சித்தத்தின்படி நடக்கிறீர்கள்? விட்டுக் கொடுக்கிற தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா? ஆண்டவரை துதிக்கிற காரியம் நம்மிடத்தில் இருக்கிறதா? யோசனை பண்ணி பாருங்கள். நான்
இந்த 4 மாவடி ஊருக்குள்ளே வரும்பொழுது ஒன்றுமில்லாதபடிக்கு வந்தேன். ஒரு ஆசீர்வாதம் என்னிடத்தில் இல்லை. பாருங்கள், திருமணம் முடிந்தது. 2 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார், ஆண் பிள்ளைகளை. சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாதபடிக்கு எத்தனையோ நேரத்தில் நாங்கள் இருந்திருக்கிறோம். தலையில் எண்ணெய் தேய்ப்பதற்கு எண்ணெய் இருக்காது, சாப்பாடு குழம்பு வைக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு கூட எண்ணெய் இருக்காது, அது வெங்காயம் கூட இருக்காது, ஒன்றுமே இருக்காது. எத்தனையோ நேரத்தில் நாங்கள் சுடுக்கஞ்சி வைத்து உப்பு போட்டு சாப்பிட்ட நாட்கள் உண்டு. அவ்வளவு வறுமை. எங்கள் சின்ன பிள்ளை பையங்களுக்கு சரியான பால் கொடுக்கறதற்கு எங்களுக்கு வழி இல்லாமல் இருந்தோம். ஒரு வழியுமே எங்களுக்கு கிடையாது. அப்போ நான் ஆண்டவரிடத்தை ஜெபம், ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லா பிள்ளைகளும், என்னுடைய ஊழியம் செய்கிற பிள்ளைகள் எல்லாரும் பத்திரிக்கை போடுவதற்காக இரவில் வருவோம். 10 மணிக்கு கொஞ்சம் அதிகாலையில் தான் போவோம். எல்லாரும் பால் பாட்டலில் அடைத்து கொண்டு வருவார்கள். நாங்கள் வெறும் காஃபியை மட்டும் போட்டு சீனியை கரைத்து என் பிள்ளைகளுக்கு அந்த பாட்டில் மூடி தன் துணியால் மூடி மறைத்து கொடுப்போம். அந்த அளவுக்கு வறுமை. என்னுடைய சைக்கிள் பஞ்சராகிவிடும். அந்த பஞ்சர் ஒட்டுவதற்கு 45 பைசா என்னிடத்தில் இல்லாமல் இருந்துச்சு. எத்தனையோ திருமணத்திற்கு நாங்கள் போக முடியாமல் தடை பண்ணியிருக்கிறோம். ஏன்னா ஒரு 10 ரூபாய். அப்போது 35 வருஷத்துக்கு முன்னால் 10 ரூபா தான். 10 ரூபாய் கூட எனக்கு இல்லாமல் திருமணம் வீட்டு போகாமல் இருந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் பணம் இருக்கும்போது வீட்டில் போய் ஜெபமணி அதை கொடுத்து கொண்டு வருவேன். அந்த அளவுக்கு தரித்திர நிலைமையில் இருந்தோம், ஒன்றுமில்லாமல் இருந்தோம். ஆனால் ஆண்டவரை நம்பினோம், ஆண்டவரை விசுவாசித்தோம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தோம், ஆண்டவரை தொழுது கொண்டோம். ஆண்டவர் இன்றைக்கு எங்களை உயர்த்தினாரம்மா. எங்களை உயர்த்தி ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தார். ஒரு சைக்கிளுக்கு 45 பைசா இல்லாத நிலைமையில் இருந்தோம். இன்றைக்கு எங்கள் வீட்டில் 3 பெட்ரோல் வண்டி இருக்கிறது, பைக்கு 2 வண்டி இருக்கிறது, ஒரு கார் இருக்குது, பெட்ரோல் கார். இன்றைக்கு காசு இல்லைன்னு சொல்லி பெட்ரோல் போடாமல் இல்லை. எப்பவும் எங்களுக்கு ஆண்டு ஆசீர்வதித்திருக்கிறார். எப்பொழுதும் பைக்கில் பெட்ரோல் இருக்கும், காரில் பெட்ரோல் இருக்கும். ஆனால் இவ்வளவு ஆசீர்வாதத்துக்கு காரணம் தேவன். அந்த இயேசு கிறிஸ்து உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள இருக்கிறார். இன்றைக்கு வீடு கட்டுவதற்கு கூட எனக்கு பணம் கிடையாது. ஆண்டவர் வீடு கட்டுவதற்கு ஒரு அருமையான வீடலை கட்டி கொடுத்தார். ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு தான் நான் வீடு கட்ட வேண்டும் என்று எஸ்டிமேட் போட்டு எல்லாவற்றையும் பண்ணி கொண்டிருந்தோம். ஆனால் அது மாறாக ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வதித்தார் தெரியுமா? என்னால் கிரகிக்க முடியாத அளவிற்கு 35 லட்சம் ரூபாய் ஆண்டவர் எனக்கு கொடுத்து அதை வீடை கட்டி கொடுத்தார். என் பிள்ளைகள் 2 பேரும் நல்ல வேலைகள் இருந்தார்கள். 2 பேருக்கும் திருமணம் முடிந்தது. நல்ல மருமக்களை கொடுத்தார், நல்ல பேர குழந்தையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எங்களை உயர்த்திருக்கிறார். ஒரு மகன் நல்ல பேங்க்ல மேனேஜராக இருக்கிறார், ஒரு மகன் சிவில் இன்ஜினியராக இருக்கிறார். இன்றைக்கு எங்களை ஒரு குறைவில்லாதபடிக்கு எங்களை ஆசீர்வதித்திருக்கார். அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து. நீங்கள் இயேசு கிறிஸ்து விசுவாசியுங்கள், இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், இயேசுவுக்கு கீழ்ப்படியுங்கள். இயேசு உங்களை உயர்த்துவார். அதுதான் உண்மை. அந்த இயேசு கிறிஸ்து விட்டு விடாதீர்கள். இன்றைக்கு நீங்கள் தரித்திர நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது இயேசு உங்களை உயர்த்துவார். அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி விளையத்தோடு துதிக்கிறப்பா. தகப்பனே, ஆபிரகாம் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படுகிற மகனாக இருந்தார் ஆண்டவரே. உம்மை தொழுது கொள்கிற மகனாக இருந்தார் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்மை வரும் என்றும் நினைத்தும் அதை விட்டுக் கொடுக்கிற மகனாக இருந்தார் ஆண்டவரே. அதன்போது அதே போல நாங்களும் உமக்கு விட்டுக் கொடுக்கிறவளாக ஆண்டவரே, மற்றவர்கள் விட்டுக் கொடுக்கிறவளாக, உம்மை தொழுது கொள்கிறவளாக, உமக்கு கீழ்ப்படுகிறவளாக எங்களை மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அப்படியே நீர் எங்களை மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எந்த நேரம் துன்பமானாலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்முடைய பாதத்தில் இருந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபம் பண்ணி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்திட முடியாது ஜெபிக்கிறப்பா. அப்படி செய்ய போறதுக்கா சோத்திரம். இவருடைய தரித்திர நிலைமை இயேசுவின் நாமத்தால மாறுவதாக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால் தரித்திர நிலைமைகள் மாறுவதாக ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை செல்வ சீமனாக நீர் மாற்றுவீராக. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இந்த வேத வசனத்தின்படி இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போறதற்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.